செவ்வாய் சந்திரன் உருவாக்கும் மகாபாக்கிய ராஜயோகம். டிசம்பர் 27 முதல் இந்த 3 ராசிக்கு ஜாக்போட் அடிக்கப் போகுது. ஜோதிடத்தின்படி சந்திரன் என்பது கிரகங்களிலேயே மிக குறுகிய காலத்தில் ராசியை மாற்றக்கூடியவர். இவர் ஒரு ராசியில் அதிகபட்சம் 2.5 நாட்கள் வரை இருப்பார். இதனால் மற்ற கிரகங்களுடன் இணைந்து சந்திரன் சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்குகின்றார். டிசம்பர் 17 அன்று சந்திரன் கடக ராசியில் நுழைவதால் அங்கு ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்கும் செவ்வாயுடன் சேர்ந்து மிகச்சிறந்த மகாபாக்கிய ராஜயோகம் உருவாகின்றது. இந்த ராஜயோகத்தின் தாக்கம் டிசம்பர் 20 வரை நீடிக்கும். அனைத்து ராசிகளிலும் இந்த யோகத்தின் தாக்கம் காணப்பட்டால் குறிப்பாக 3 ராசிக்காரர்கள் மிகுந்த நிதி நன்மைகளையும் அனைத்து துறைகளிலும் வெற்றியையும் அனுபவிக்கப் போகின்றார்கள். முதலாவதாக மேசராசியினர். மேசராசியின் 4வது வீட்டில் மகாபாக்கிய ராஜயோகம் உருவாகின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிரும் வாய்ப்பு கிடைக்கும். சிக்கல் முடிவுக்கு கொண்டு செல்லப்படும். வசதி வாய்ப்புகள் அதிகரித்து நிதி முன்னேற்றம் ஏற்படும். கனவுகள் நனவாகும். தொழில் வளர்ச்சி நிலை மேம்படும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். பண விஷயத்தில் திருப்தி கிடைக்கும். சிம்ம ராசியினர். சிம்ம ராசியின் 9வது வீட்டில் மகாபாக்கிய ராஜயோகம் உருவாகின்றது. பலவிதமான நன்மைகள் பெறப்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகத்தில் புதிய ஆர்டர்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உண்டு. ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி வருமானமும் கிடைக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலமாகும். இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். கன்னி ராசியினர். கன்னி ராசியின் 11வது வீட்டில் மகாபாக்கிய ராஜயோகம் உருவாகின்றது. நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக நிறைவேறும். கடின உழைப்புக்கு மறுபடி பலன்கள் கிடைக்கும். அதிகமான பண வருவாயை அனுபவிக்கலாம். வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாகவும் இனிமையாகவும் இருக்கும். நிதிநிலை உறுதியானது. மேலும் உங்கள் முயற்சிகளில் முழு வெற்றி கிடைக்கும். இந்த யோகத்தின் காரணமாக மேசம், சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் இந்த 3 நாட்களில் அதிர்ஷ்டம் பொலிவரும். மகாபாக்கிய ராஜயோகம் உங்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். பரிகாரங்கள். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் பிரார்த்தனை செய்வது சிறந்தது. நிதித்துறையில் சுபபலன் பெற தேவையான இடங்களில் உதவியையும் நன்மைகளையும் பகிருங்கள். நன்றி.